வெல்கம் டு நாடிஸ் சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா செய்ய சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 1, 2 முழு பூண்டை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 3 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வேணும். ஒரு சாந்தும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் ஆனியன், இந்த பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட அந்த கல்பாசியையும் பட்டையும் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக அந்த குருமா சுவையில் வந்துடும். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளியையும் சேர்த்து அதையும் வதக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். வதங்கலைன்னா லைட்டாக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து பண்ணும்போது நல்லா வதங்கி வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் நம்ம சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா பரட்டி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சாந்தையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி நான் ஒரு 2.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். நல்லா கொதி வந்துருச்சு. ரொம்ப டேஸ்டான சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.